Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த ரெண்டு பனாக் ஸ்பேஸ் பார்த்தோம். டீங்கிறது வந்து ஏதோ ஒரு செட்டு, பி ஆஃப் டீங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் டி டு எஃப், வேர் எஃப் இஸ் அ ரியல் ஃபீல்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட். இதில் வந்து நாம்ங்கிறத வந்து சுப்னாம்னு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம். சுப்னாம் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி. வித் ரெஸ்பெக்ட் டு இந்த நாம பி ஆஃப் டி வந்து ஒரு நாம்டு ஸ்பேஸ், லீனியர் ஸ்பேஸ்னு நம்மளால் ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியும். பி ஆஃப் டி வந்து ஒரு நாம்டு ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் நாம். அதே நேரத்தில் இது வந்து பனாக்காவும் இருக்குது. இதை வந்து லாஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணோம். ஃபர்தராக டீயில் வந்து ஏதோ ஒரு மெட்ரிக் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு, டிடி இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துட்டு, அந்த கேஸில் வந்து சி ஆஃப் டி செட் ஆஃப் ஆல் பவுண்டட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ், எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் டி அண்ட் எஃப் இஸ் பவுண்டட் and f is bounded. இந்த கலெக்ஷன் வந்து இதுவும் ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ். இன்ஃபேக்ட் இதுவும் வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ். இது வந்து சி ஆஃப் டி வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் பி ஆஃப் டி அண்ட் இட் இஸ் அ பனாக் ஸ்பேஸ். இதோட லாஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணியிருந்தோம், இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருந்தோம். இப்போ இன்றைக்கும் வந்து கொஞ்சம் நாம்டு சப்ஸ்பேசஸ் ஆஃப் சி ஆஃப் டியை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு டீயை வந்து நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் டி ஈக்குவல் டு closed interval a comma b as a subset of R. ஏற்கனவே ஆர்ல வந்து யூஷுவல் மெட்ரிக் இருக்கு, அதே மெட்ரிக்கை இங்கேயும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ டி இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ சி ஆஃப் டியும் வந்து நம்ம பேசலாம். தென் சி ஆஃப் ஏபி இது என்ன, செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஃப்ரம் ஏபி டு field f such that f is continuous and f is bounded. இது வந்து இந்த பவுண்டட்னஸ் வந்து ரிடண்டன்ட். ஏன்னா கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் அ காம்பேக்ட், இந்த செட் வந்து காம்பேக்ட்னு தெரியும். பவுண்டட் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் இன் ஆர் அது வந்து காம்பேக்ட்னு தெரியும். ஸோ அதனால் இங்கே வந்து பவுண்டட்னஸ் வந்து ரிடண்டடாக வரப்போது, இருந்தாலும் நம்ம எழுதிக்கலாம் f is bounded. தென் c of ab is a Banach space with respect to the subnorm, with respect to the norm subnorm infinity. இப்போ இதில் வந்து நம்ம நிறைய சப்ஸ்பேசஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து எஃப் இஸ் டிஃப்ரென்ஷியபிள், கண்டினியூஸ்னால் என்னென்னு நமக்கு தெரியும். எஃப் இஸ் டிஃப்ரென்ஷியபிள்னா தெரியும். எஃப் இஸ் 2 times டிஃப்ரென்ஷியபிள், எஃப் இஸ் 10 times டிஃப்ரென்ஷியபிள். ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸை தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து கேங்கிற ஒரு நேச்சுரல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லெட் கே இஸ் சம் நேச்சுரல் நம்பர். இப்போ சி ஆஃப் கேங்கிறது வந்து என்னென்னா சி பவர் கே ஆஃப் ஏபி. இது என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் எஃப் இன் சி ஆஃப் ஏபி. இது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா, எஃப் இஸ் கே டைம்ஸ் டிஃபரன்ஷியபிள், கே டைம்ஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஏபி அண்ட் த கேத் டெரிவேட்டிவ் நம்ம இந்த மாதிரி தான் எழுதுவோம். எஃப் ப்ரைம்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், எஃப் ப்ரைம், எஃப் டபுள் ப்ரைம், தேர்ட் டெரிவேட்டிவ் ஆன்வர்ட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். தேர்ட் டெரிவேட்டிவ், ஃபோர்த் டெரிவேட்டிவ் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ நான் அதே நோட்டேஷனை வந்து கேக்கும் யூஸ் பண்ணுறேன். கேத் டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸ்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இஸ் கண்டினியூவஸ் ஆன் ஏபி. ஸோ இதுதான் நம்மளுடைய கலெக்ஷன். அதாவது சி பவர் கே ஆஃப் ஏபிங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்
which are k times differentiable on closed interval ab. closed interval abலயே வந்து அது டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏல வந்து ஜஸ்ட் லிமிட்டை மட்டும் ரைட் சைடு லிமிட் மட்டும் பாருங்கள் ஃபார் த கோஷன்ட் f of t minus f of a divided by t minus a. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்டில் f of t minus f of b divided by t minus b. ஸோ இதை தான் வந்து நம்ம பார்க்குறோம், அந்த லிமிட்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அந்த அர்த்தத்தில் f is k times differentiable on closed interval ab. அது மட்டும் இல்லை kth டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸாகவும் இருக்குது ஆன் த இன்டர்வல் ab. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷனை தான் வந்து ck ஆஃப் ஏபின்னு எடுத்திருக்கோம். இப்போது நமக்கு தெரிஞ்ச அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ், டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன வெரிஃபை பண்ண முடியும்னா அல்லது என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா ck ஆஃப் ஏபி is a linear subspace, is a linear subspace of C of AB. ஸோ இதை நம்மளால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா sum of two differentiable function is differentiable, sum of two continuous function is continuous. ஸோ இது வந்து லீனியர் சப்ஸ்பேஸாக இருக்குது. இப்போ லீனியர் சப்ஸ்பேஸ் இதில் ஒரு நாம இருக்குது, அந்த நாம வந்து இந்த செட்டில் நம்மளால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அதனால் வந்து இது வந்து ஒரு லீனியர் நாமடு லீனியர் சப்ஸ்பேஸாக ஆக போகுது. ஸோ ரெஸ்ட்ரிக்ட், ஸோ ck ஆஃப் a comma b with supnam is a normed linear space. என்ன பண்ணியிருக்கோம் இங்கே, அந்த சுப்னாமை வந்து இந்த லீனியர் சப்ஸ்பேஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த நாம் லீனியர் ஸ்பேஸ் வந்து ஒரு பனாக் ஸ்பேஸாக இருக்குமா? ஓகே, நாம் லீனியர் ஸ்பேஸ் வந்து ஒரு பனாக் ஸ்பேஸாக இருக்குமா? ஸோ அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கலெக்ஷனில் வந்து எல்லா பாலினாமல் இருக்குது, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா வந்து எவ்ரி நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமல் 1 எடுத்துக்கோங்க, டிஃப்ரென்ஷியபிள், t டிஃப்ரென்ஷியபிள் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ், 1 டைம் 2 டைம் இல்லை, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பாலினாமியல்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியபிள். ஸோ அதனால் செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் வந்து சப்செட் ஆஃப் ck ஆஃப் ஏபி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபேக்டை வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த விஷயத்தை எழுதிக்கலாம். ஸோ லெட் நான் வந்து p ஆஃப் fன்னு எழுதிக்கிறேன். இது என்னென்னா be the set of all polynomials in T with coefficients from f. f வந்து r இருக்கலாம் அல்லது c இருக்கலாம். அதாவது இது பாலினாமியல் இன் ரியல் வேரியபிள். ஏன்னா t பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு ஏபி தான், t பிலாங்ஸ் டு க்ளோஸ் ஏபி. ஆனால் நம்ம t வந்து எனி ரியல் நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏபிங்கிறது வந்து 0 1 எடுத்துக்கலாம், 1 2ன்னு எடுத்துக்கலாம், என்னவானாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாலினாமல்ஸை பார்க்கும்போது நம்ம வந்து இட் இஸ் எ ரியல் டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஆனால் கோடொமைன் வந்து ரியல் நம்பராக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம். அது வந்து இந்த ஃபீல்டை பொறுத்து. நீங்கள் f ஈக்குவல் டு ஆர்னு எடுத்திங்கன்னா செட் ஆஃப் ஆல் ரியல் பாலினாமில்ஸ் இன் ரியல் வேரியபிள் ரியல் பாலினாமியல், அதாவது கோஎஃபிஷியன்ட் வந்து ரியல். எஃப் வந்து சின்னு எடுத்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸு, ஆனால் அதோடைய டொமைன் வந்து, அதாவது இங்கே என்ன சொல்கிறேன்னா திஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் பி ஃப்ரம் ஆர் டு எஃப் such that p is a polynomial in p of t is a polynomial with coefficients from f, with coefficients from f. ஸோ இதுவே வந்து இங்கே சப்செட்டாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பாலினாமல் எடுத்தாலும் அது வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிள், இன் பர்டிகுலர் k டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிள். அதோட டெரிவேட்டிவ் என்ன வரப்போகுது, அது டெரிவேட்டிவ் வந்து ஒரு பாலினாமியல் தான் வரப்போகுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி, ஒரு 10th டிகிரி பாலினாமியல் எடுக்கிறீங்கன்னா
அது ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒரு டிகிரி 9 பாலினாமல் கிடைக்க போகுது. செகண்ட் டைம் டிகிரி 2 பாலினாமல் கிடைக்க போகுது. 10 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட். 11th டைம் ஆன்வர்ட்ஸ் ஜீரோ ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிள். அப்போ இந்த பி ஆஃப் எஃப்ங்கிறது வந்து இதில் வந்து சப்செட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு லீனியர் சப்ஸ்பேஸாக இங்கேயே இருக்குது. ஓகே, ஸோ நோட் தேட். ஸோ நான் இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் இன் ரியல் வேரியபிள் வித் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃப்ரம் எஃப். ஸோ இதுவே வந்து சப்செட் ஆஃப் சிகே ஆஃப் ஏபி ஃபார் கே பிலாங்ஸ் டு எனி நேச்சுரல் நம்பர். இன்ஃபேக்ட் இது வந்து கே வந்து எனி நேச்சுரல் நம்பராக இருக்கலாம். இதுக்கு இடையில் நம்ம வந்து சி இன்ஃபினிட்டி ஆஃப் ஏபின்னு சொல்லலாம். சி இன்ஃபினிட்டி ஆஃப் ஏபிங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் இன்ஃபைனைட்லி டிஃப்ரென்ஷியபிள். ஸோ அந்த இதை எடுத்துட்டோன்னா, அதாவது இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சி இன்ஃபினிட்டி ஆஃப் ஏபி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எஃப் ஃப்ரம் ஏபி to f such that f is infinite number of times differentiable. F is infinitely many times differentiable. So இப்படி எடுத்துட்டோம்னா இங்க p of f வந்து it is a subset of c infinity of ab. அதுவும் நம்மால சொல்ல முடியும். p of f is a subset of c infinity of ab. c infinity of ab is a subset of ck of ab. ஏன்னா வந்து இது k times தான் differentiable, which is further subset of c of ab. Which is further subset of c of ab. ஏன்னா ck of ab ல வந்து k times differentiable, kth derivative continuous. ஸோ k டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிள்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ck ஆஃப் ஏபி இஸ் அ சப்செட் ஆஃப் c ஆஃப் ஏபி. ஸோ நமக்கு வந்து இந்த இன்க்ளூஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ இதில் வந்து இன்ஃபினிட்டி நாம் இருக்குது. அந்த இன்ஃபினிட்டி நாம வந்து இங்கே எல்லாத்துலேயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஒவ்வொன்றும் லீனியர் சப்ஸ்பேஸ். இங்கே உள்ள இன்ஃபினிட்டி நாம இந்த ஒவ்வொரு லீனியர் சப்ஸ்பேஸ்லையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது இது ஒவ்வொன்றுமே நாம் லீனியர் ஸ்பேஸாக வரப்போகுது. ஓகே, ஒவ்வொன்றுமே நாம் லீனியர் ஸ்பேஸாக வரப்போகுது. அதாவது பி ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்னாம் இஸ் அ நாம் லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் சிஏபி. பி ஆஃப் எஃப் infinity is a normed linear subspace of C of AB. அதே மாதிரி C இன்ஃபினிட்டியும் நம்ம எழுதலாம். C infinity of AB is a normed linear subspace of CK of AB, right? CK of AB. அதே நேரத்தில் CK of AB is a non-linear subspace of C of AB. அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். subspace of C of AB. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த லீனியர் சப்ஸ்பேசஸ்ல எதெல்லாம் வந்து கம்ப்ளீட் லீனியர் சப்ஸ்பேசஸ் அல்லது எதெல்லாம் வந்து பனாக் ஸ்பேசஸ். ஏன்னா கம்ப்ளீட் நாம் லீனியர் ஸ்பேஸை தான் வந்து நம்ம பனாக் ஸ்பேஸ்னு சொல்கிறோம். ஏன்னா நாம் வந்து ஒரு டிஸ்டன்ஸை ஒரு மெட்ரிக்கை இன்டியூஸ் பண்ணுது. அந்த வித் ரெஸ்பெக்ட் டு அந்த மெட்ரிக் இந்த செட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரி நாம் லீனியர் ஸ்பேசஸை பனாக் ஸ்பேஸ்னு சொல்கிறோம். இப்போ கொஸ்டின் வந்து என்னென்னா இதில் எதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா சி ஆஃப் ஏபி வந்து கம்ப்ளீட்னு தெரியும். ஆனால் இது இந்த பி ஆஃப் எஃப், சி இன்ஃபினிட்டி ஆஃப் ஏபி, சிகே ஆஃப் ஏபி இது எதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்க போகிறது கிடையாது வித் ரெஸ்பெக்ட் டு சுப்னாம். சுப்னாமுங்கிறது அந்த நாமும் வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எந்த நாமில் பேசுகிறோங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். இது மூணுமே வந்து பி ஆஃப் எஃப், சி இன்ஃபினிட்டி ஆஃப் ஏபி, சிகே ஆஃப் ஏபி இந்த மூணுமே வந்து நாட் கம்ப்ளீட் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்னாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இன்ஃபேக்ட் நம்ம வந்து ரியல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம்.
there is a continuous function which is nowhere differentiable. Okay, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. So there is a continuous function f from ab to r which is nowhere differentiable on AB. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். f naught of t equal to modulus of t minus a plus b by 2. Modulus of t minus a plus b by 2 where t belongs to ab. ஸோ இந்த ஃபங்க்ஷனை பற்றி நமக்கு என்ன தெரியும்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து a plus b by 2 அப்படிங்கிற அந்த பாயிண்டில் வந்து டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது. தென் f is continuous on ab but not differentiable at t naught equal to a plus b by 2. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃபு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் இது வந்து a plus b by 2னா, ஓகே, இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வந்து இந்த மாதிரி v மாதிரி வரப்போகுது. ஸோ அதனால் a plus b by 2ல் இது வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்காது. இது வந்து ஜஸ்ட்டு mod x வந்து நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் x equal to 0. அதை வச்சுட்டு நம்ம இமிட்டேட் பண்ணியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிள் இல்லை. அப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து டிஃப்ரென்ஷியபிள்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த இன்க்ளூஷன் வந்து ப்ராப்பர். இந்த இன்க்ளூஷன் ck of ab is a ck of ab is a proper subset of c of ab. அதே மாதிரி இங்கே மற்ற இன்க்ளூஷன்ஸும் வந்து ப்ராப்பர்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து ரியல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு கிளாசிக்கலான ஒரு ரிசல்ட் இருக்குது. அது வந்து என்னென்னா ஸ்டோன் வியர்ஸ்டாஸ் தியரம். அதை வச்சுட்டு நம்ம இந்த ck of ab, c infinity of ab இதெல்லாம் வந்து அண்ட் p of f இதெல்லாம் வந்து நாட் அ பனாக் ஸ்பேஸ்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் அந்த ரிசல்ட்டை ரீகால் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் வியர்ஸ்ட்ராஸ் தியரம். இஃப் f from closed interval ab to f வந்து ரியல் ஃபீல்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட் is continuous on ab na, then there exists a sequence Pn of polynomials such that norm of Pn of f converges to 0 as n tends to infinity. நீங்கள் புக்கில் பார்க்கும்போது இது வந்து இந்த சீக்வன்ஸ் Pn converges to f யூனிஃபார்ம்லின்னு இருக்கும். அதை தான் வந்து நான் இங்கே வந்து சுப்னாமில் எழுதியிருக்கேன். கன்வர்ஜன்ஸ் யூனிஃபார்ம்லி அது வந்து ஈக்குவல் டு கன்வர்ஜஸ் இன் சுப்னாம். ஓகே, ஸோ இங்கே வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் வித் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃப்ரம் f with coefficients from f. நான் வந்து இன்னும் கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி எழுது coefficients from c அல்லது there is a sequence of complex polynomials இந்த மாதிரி எழுதிக்கலாம். a sequence Pn of complex polynomials. காம்ப்ளெக்ஸ் பாலினாமியல்ஸ் வந்து அப்ராப்ரியேட்டாக கிடையாது. ஓகே, sequence of polynomials Pn such that sequence Pn of polynomials such that Pn converges to f uniformly. Okay, on the interval a comma b. அதை தான் வந்து நான் Pn minus f converges in supnorm to 0 அந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்து கோடமைன் வந்து ரியல்னா if
f from ab அல்லது f is a real valued function, if f is real valued, அதாவது கோடமைன் வந்து r, கோடமைன் வந்து r, அதே நேரத்தில் continuous, f from ab to r is continuous on ab na the polynomial, the sequence of, then there exists a sequence Pn of real polynomials such that Pn minus f tends to 0 as n tends to infinity. காம்ப்ளெக்ஸ் கேஸையும் ரியல் கேஸையும் வந்து செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன். அஃப்கோர்ஸ் இந்த பாலினாமியலோடைய டொமைன் வந்து ஏபி தான், பாலினாமியலோடைய டொமைன் வந்து ஏபி தான். நம்ம வந்து இங்கே Pn minus f converges in supnorm to 0 in on this interval ab, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், on ab. on the interval ab. okay, so இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம ரீகால் பண்ணிட்டோம்னா, இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது which is continuous and not differentiable at least one point. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் p of f, அதாவது set of all polynomials, இதிலேருந்து ஒரு சீக்வன்ஸ் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது வந்து converges uniformly to f naught of t. அப்போது ஆனால் அதே நேரத்தில் இந்த பாலினாமியல்ஸ் pnலாம் வந்து இன்ஃபைனைட்லி மெனி டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிள். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இது எதுவுமே p of f வந்து நாட் க்ளோஸ். ஏன்னா இதுக்கு வந்து இந்த f நாட்டுங்கிறது வந்து இட் இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் p of f. ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கே p of f வந்து சப்செட் ஆஃப் ckன்னா, இந்த ck இங்கே இந்த பாலினாமியல்ஸ் இந்த நம்ம இந்த சொல்லியிருக்கோம் இல்லையா pn, இந்த pns எல்லாம் வந்து ckலையும் இருக்குது, பட் that converges to a point in c of ab. அதை தான் வந்து இந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணும்போது நம்மளால் கன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஏன்னா வந்து இங்கே p of f is a subset of ck of ab. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்னா, p of f c infinity of ab ck of ab இது எதுவுமே வந்து கம்ப்ளீட் கிடையாது வித் ரெஸ்பெக்ட் டு supnorm. Hence p of f c infinity of ab and ck of ab are not Banach spaces with respect to supnorm, as these are not closed subsets of C of A. இந்த ரீசன் தான், இதனால தான் வந்து இதெல்லாம் வந்து பனாக் ஸ்பேஸ் கிடையாதுன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 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 ஃபேக்ட்டுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன, அல்லது அதை இந்த ஃபேக்டை நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண ரிசல்ட் வந்து ஸ்டோன்-வியர்ஸ்ட்ராஸ் தியரம். அதே நேரத்தில் mod x அந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் x ஈக்குவல் டு 0, அதை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ஃபங்க்ஷன் இதுவும் வந்து நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் a + b/2 which is, ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ். ஓகே, ஸோ இது வந்து C of AB-ல உள்ள நார்ம்டு லீனியர் சப்ஸ்பேசஸ். அதே நேரத்தில் they are not Banach spaces with respect to supnorm. இப்போ C of AB-லேயே வந்து வேறு ஒரு சில நாமெல்லாம் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து C of AB with respect to P norm, where 1 less than or equal to P less than
இன்ஃபினிட்டி. பி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா அது வந்து சுப்னாம். இதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா, சப்போஸ் எஃப் ஃப்ரம் ஏபி டு ஆர் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா இது வந்து ரீமான் இன்டகிரபிள். அதே நேரத்தில் இது வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூடுன்னு வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் வேல்யூடுன்னா எஃப் ஆஃப் டீயை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா f1 ஆஃப் டி ப்ளஸ் அல்லது ரியல் பார்ட் ஆஃப் எஃப் அட் டி ப்ளஸ் அயோட்டா டைம்ஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் அட் டி. இப்போ எஃப் கண்டினியூஸ்ங்கிறதுனால ரியல் பார்ட்டும் கண்டினியூஸ், இமேஜினரி பார்ட்டும் கண்டினியூஸ். ஓகே, ஸோ அதே நேரத்தில் இது வந்து ரீமான் இன்டகிரபிளாக ஆக போகுது. இதோட ரீமான் இன்டகிரல் வந்து ரியல் பார்ட் ஆஃப் எஃப் அதோட இன்டகிரேஷன் ப்ளஸ் அயோட்டா டைம்ஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப். இதுதான் வந்து ரீமான் இன்டகிரேஷன். ஸோ ரீமான் இன்டகிரேஷன் ஆஃப் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி வந்து என்னென்னா இன்டகிரல் ஏ டு பி ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் அயோட்டா டைம்ஸ் இன்டகிரல் ஏ டு பி இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிடி. இதுதான் வந்து ரீமான் இன்டகிரேஷன். இப்போ எஃப் வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூடாக இருந்ததுன்னா, ஸோ நான் இதெல்லாம் வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதே நேரத்தில் காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து அதுவும் வந்து ரீமான் இன்டகிரபிளாக ஆக போகுது, ஏன்னா கண்டினியூட்டிங்கிறதுனால. ஸோ நம்ம இப்போ இதை வச்சுட்டு இந்த ரீமான் இன்டகிரேஷன் ஐடியா வச்சுட்டு இந்த பி நாம வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபார் பி ஃபார் எஃப் பிலாங்ஸ் டு சி ஆஃப் ஏபி, இது வந்து ரியல் வேல்யூடாக இருக்கலாம் அல்லது காம்ப்ளெக்ஸ் வேல்யூடாக இருக்கலாம். டிஃபைன் a function integral a to b modulus of f of t power p dt whole power 1 by p. இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய இப்போ வந்து இதை பி நாம் ஆஃப் எஃப்னு நான் சொல்கிறேன். லேட்டர் நம்ம இதை வந்து நாம்னே ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து என்னென்னா எஃப் ஆஃப் டிக்கு மாடுலஸ் பார்க்குறோம். ஹென்ஸ் எஃப் கண்டினியூஸ், ஸோ மாட் எஃப் கண்டினியூஸ், ஹோல் பவர் பி அதுவும் கண்டினியூஸ். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால அது வந்து ரீமான் இன்டகிரபிள். அதுக்கு வந்து பி ரூட் எடுத்திருக்கோம், வேர் 1 less than or equal to p less than infinity. அப்போது இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வெல் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸோடைய ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னா, நாம் எஃப் பி கிரேட்டர் than or equal to 0 அது வந்து டெஃபனிஷன்லேருந்தே வந்துடும். ஏன்னா வந்து ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ரைஸ் டு த பவர் பி பார்த்து அதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இது வந்து நான் நெகட்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் ஈக்குவாலிட்டி 0ன்னா equal to 0 if and only if f of t equal to 0 for all t belongs to ab. அதாவது f is a zero function. ஓகே, f is a zero function. இது எதுலேருந்து ஃபாலோ ஆகுதுன்னா எஃப் 0ன்னா இது 0 வரப்போகுது. ஸோ அந்த கேஸ் கிளியர். ஆனால் இந்த பி நாம் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 0ன்னா ஏன் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு 0? அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது, அது வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நான் ஜீரோவாக இருந்ததுன்னா இன்டெக்ரல் வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். ஓகே, ஸோ அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இது ஈக்குவல் டு 0னா இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் டி. ஸோ இதுக்கு வந்து இஃப் ஜி ஃப்ரம் ஏபி டு நான் வந்து க்ளோஸ் தி 0 இன்ஃபினிட்டி போடுறேன். அதாவது நான் நெகட்டிவ் இஸ் கண்டினியூவஸ் on AB and g of t is not equal to 0 for some t na அல்லது greater than 0 for some t na for some t belongs to AB, then integral a to b g of t dt is greater than 0. so இந்த ஃபேக்ட்ல இருந்து இதுல இருந்து நாம் எஃப் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் எஃப் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. அதை வந்து நம்ம டெரைவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், நான் நெகட்டிவ் கண்டிஷன். இதோட இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலாக ஒரு நாம், அதுக்கப்புறம் வந்து இது வந்து சி ஆஃப் ஏபி வித் ரெஸ்பெக்ட் டு பி நாம் வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸாக ஆக போகுது. ஸோ அது வந்து பனாக் ஸ்பேஸாக இல்லையா அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.